ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் யர் ஆஸ்காதி. இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல ப்ராப்ளம் ஆஃப் த டே 3753 டோட்டல் வேவினஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச் 2. நம்ம இதுக்கு முன்னாடி 3751 ஆன டோட்டல் வேவினஸ் ஆஃப் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச் 1 வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த ப்ராப்ளமை புரிஞ்சுக்கிறதுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து இதை எந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா டைனமிக் ப்ரோக்ராமிங். ஏன்னா அதெல்லாம் இருக்கிறதுலே ரொம்ப ஆப்டிமலான சொல்யூஷன் இதை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்மளோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே நம்ம நார்மலாக நேற்று பண்ண மாதிரி ஒரு ஃபார் லூப்பில் போட்டு பண்ணோம் அப்படின்னா டைம் லிமிட் நமக்கு எக்ஸீட் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 வந்து ஒரு பெரிய ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் எத்தனை பீக் இருக்குது, எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால தான் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கை இதில் யூஸ் பண்ணுறோம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து கோடிங்கோட இதை சொல்கிறேன். எனக்கு கோடிங்கோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸி இது. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் நம்ம எதுக்கு இதில் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபார் லூப்பில் ஒவ்வொன்றா தேடி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால டைம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் கொடுத்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ளே அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால டைம் லிமிட் எக்ஸீட் ஆகிடும். அதனால தான் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங்கை இதில் இன்க்ளூட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம பிரான்ச்சஸாக எடுப்போம். லைக் எனக்கு இப்போ வந்து ரேஞ்ச் வந்து 100லேருந்து 99 இல்லைனா 2000 அந்த மாதிரி போகுதுன்னா நான் இதில் பிரான்ச்சஸாக க்ரியேட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கும் 0 1 2 அப்படியே 9 வரைக்கும் ஒரு லிமிட்டு. அதே மாதிரி மறுபடியும் இந்த 1லேருந்து இன்னொரு பிரான்ச்சு 1லேருந்து 10ன்னு வரும், 11 வரும், 12, அது அப்படியே 19 வரைக்கும் போவோம். மறுபடியும் இன்னொரு பிரான்ச் இந்த 10லேருந்து பிரான்ச் எடுத்தோம் அப்படின்னா 100 101 109 இந்த 109 இது வரைக்கும் இந்த லிமிட் மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ சேம் தான். இப்போ நம்ம 1லேருந்து ஆரம்பிச்சனால இந்த மாதிரி வருது. இதுவே 2லேருந்து ஆரம்பிச்சோன்னா 20 21 22 அந்த மாதிரி போவோம். அதுக்கப்புறம் 200 201 209 வரைக்கும் போவோம். இந்த மாதிரி கண்டினியூஸாக பிரான்ச்சஸாக நிறைய பிரித்து இருக்கும். நம்ம இது ஃபார் லூப்பில் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். அதனால நம்ம ஃபார் லூப் ட்ரை பண்ணாமல் டேரெக்டாக இதில் பண்ணுறோம். ஆனால் நான் 1லேருந்து நம் 2 வரைக்கும் ஃபஸ்ட்டு எல்லா வேவினஸும் எடுத்துட்டேன். ஒரு 100 வேவினஸ் இருக்குது அது உள்ள, அதாவது 100 பீக் அண்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த 1லேருந்து நம் 1 வரைக்கும் எவ்வளோ வேவினஸ் இருக்குது அப்படின்னு எடுக்கிறேன். அது ஒரு 20 இருக்கலாம், இல்லை 30 இருக்கலாம். ஸோ கிடைச்ச வேல்யூ வந்து நான் இந்த நம் 2வோட மைனஸ் பண்ணுறேன். நம் 2 கூட மைனஸ் பண்ணால் எவ்வளோ 100. 1லேருந்து நம் 1க்குள்ளே வேவ்னஸ் வந்து 30 கிடைக்குது அப்படின்னா 100 மைனஸ் 30 அப்படின்னா 70. ஸோ ஃபைனலாக 70 தான் நான் ரிட்டர்ன் பண்ணுவேன். இதில் வந்து நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம். கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் நம் 2 கொடுக்குறேன். இந்த கவுண்ட்னு ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை ஃபஸ்ட்டு, அதாவது இந்த நம் 2 தான் நம்ம எக்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து இனிஷியலாக 0ன்னு வரும். மேபி ஒரு சில டைம் வந்து இவங்க டெஸ்ட் கேஸஸ்னு 0ன்னு தருவாங்க. 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் 0ன்னு கொடுத்துருவோம். நம்ம எதுவும் அதில் பண்ண தேவையில்ல, பீக் கண்டுபிடிக்க தேவையில்ல, இல்லை வேல்யூஸ் கண்டுபிடிக்க தேவையில்ல. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ, அதாவது நம் 2வோட வேல்யூ 0 வரை இருக்கும். இந்த ஒயில் லூப் வந்து ரன் ஆகும். ஒயில் லூப் வந்து ரன் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா டின்னு ஒரு வெக்டர் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். வெக்டார்னா ஒன்றும் இல்லை, ஒரு அரே மாதிரி தான். வெக்டாரும் அரேவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஸோ ஓகேவா, டின்னு ஒரு அரேயை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து இந்த எக்ஸோட வேல்யூவை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்னவோ அதை வந்து ஒவ்வொன்றா ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1435 இதுதான் என்னோட நம்பர், நம் 2வோட வேல்யூ வந்து இது. இதை வந்து நான் டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணணும். அதுவும் டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் என்னவோ அதை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ண எவ்வளோ வரும், 143 அப்படின்னு எனக்கு வேல்யூ வரும் டிவைட் பண்ணா அப்படின்னா. அண்ட் அதுக்கான ரிமைண்டர் வந்து 5. ஸோ டின்னு ஒரு அந்த வெக்டருக்குள்ளே வந்து ஃபஸ்ட்டு 5 ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் 143 வந்து 10ஆல் டிவைட் பண்ணி எக்ஸை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ 143யோட ரிமைண்டர் என்ன, 3 வந்து டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். அதேமாதிரி அதை டிவைட் பண்ணி 4 வந்து ஸ்டோர் பண்ணுவோம். டிவைட் பண்ணி 1 வந்து அந்த டிக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இது நான் கொடுத்த நம்பருக்கு வந்து இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கா. ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் போட்டு இதை அப்படியே ஸ்ட்ரைட் ஆக்கிடுதேன். நான் என்ன வேல்யூ கொடுத்தனோ அந்த வேல்யூவை வர வச்சுருந்தேன். இப்போ சால்வ்னு ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இந்த சால்வ் ஃபங்க்ஷனில் தான் நம்ம மெயினாக டிபியை யூஸ் பண்ண போகிறோம், டைனமிக் ப்ரோக்ராமிங்கை. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா பொசிஷனை சென்ட் பண்ணுறேன். நான் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த டிஜிட்டோட பொசிஷனை தரேன். லைக் நான் வந்து 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பொசிஷனை வந்து இனிஷியலாக தரேன். அது வந்து இங்கே 0ன்னு கொடுத்துருந்தேன். அண்ட் சம்மு வந்து எத்தனை வேவினஸ் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதுதான் நம்ம சம்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் ப்ரீவியஸ் டூ அப்படின்னா இப்போ இதுதான் என்னோட பொசிஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் டூ வந்து இந்த இடம், ப்ரீவியஸ் வேல்யூ வந்து இது. நான் இப்போ வந்து லாஸ்ட் டிஜிட்டை வச்சு தான் கம்பேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையும்.
இதுக்கு முன்னாடி வந்த வேல்யூஸ் வந்து கிரேட்டராக இருக்கா இல்லை கம்மியாகுதா அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் டூங்கிறது வந்து ப்ரீவியஸ்க்கு முன்னாடிக்கிற வேல்யூ இதுதான் ப்ரீவியஸ். அண்ட் அதே மாதிரி ப்ரீவியஸ் வந்து இந்த 4. இப்போ இதுதான் என்னோட பொசிஷன் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் இது அண்ட் ப்ரீவியஸ் 2 வந்து இந்த 1. அண்ட் என்னோட ரேஞ்ச் வந்து ஸ்மாலராக இருக்கா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணுறதுக்காக ஸ்மால்னு ஒரு பூலியன் வேல்யூவை யூஸ் பண்ணுறேன். அண்ட் என்ஜெட் வந்து நான் ஜீரோ, இதுவும் ஒரு பூலியன் வேல்யூ. ஸோ இனிஷியலாக இதுக்கும் நான் ஜீரோன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எத்தனை ஜீரோஸ் வருது, ஜீரோஸ் வராமல் இருந்தால் என்னால் பீக்ஸ் அண்ட் வேல்யூஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ஜெட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்னோட பொசிஷன் வந்து ஈக்குவல் டு டி சைஸ், அதாவது அந்த வெக்டரோட சைஸ்க்கு என்னோட பொசிஷன் வருதான்னு செக் பண்ணுறேன். அப்படி வந்துச்சுன்னா நான் எவ்வளோ வேவினஸ் கண்டுபிடிச்சோன்னா அதை ரிட்டர்ன் கொடுத்துடணும். ஸோ ஏன் என்னோட பொசிஷன் வந்து இந்த வெக்டர் சைஸ் வரக்கூடாது அப்படின்னா நான் மொத்தம் எத்தனை நம்பர் கொடுத்துருக்கேன், 4 நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 4 நம்பரோட வெக்டர் சைஸ் என்ன, அதுவும் 4 தான். பட் என்னோட பொசிஷன் பார்த்தோம்னா நம்ம 0லேருந்து 3 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா 4ன்னு போனோம் அப்படின்னா இது வந்து அவுட் ஆஃப் பாண்டு. எப்பவுமே நம்ம அரேன்னு ஆரம்பிச்சோன்னா 0th இண்டெக்ஸில் தானே ஆரம்பிப்போம். 0 1 2 3 தான் ஃபைனலாக இருக்கும். 4ன்னு போனோம்னா அவுட் ஆஃப் பாண்டு. ஸோ அப்படி அவுட் ஆஃப் பாண்டு போயிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வேவினஸ் கண்டுபிடிச்சிருக்கோமோ அது வந்து நம்ம ரிட்டர்ன் தரும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நான் இந்த டிபியை வந்து ஆல்ரெடி இந்த பிரான்ச்சுக்கு வழியாக நான் வந்திருக்கேன்னா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து நிறைய நம்பர்ஸ் வரும், 3 5 0 2 1 3 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் வரும். ஆக்சுவலாக 3ன்னு வராது, 1 or 0 தான் இது ரெண்டுத்துலேயும் வரும். ஏன்னா பூலியனால 0ன்னு வந்துச்சுன்னா ஃபால்ஸு, 1ன்னு வந்துச்சுன்னா ட்ரூ. இந்த ஸ்டேட்டுக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்னு செக் பண்ணோம். இனிஷியலாக இதோட வேல்யூ வந்து -1ல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இங்கே மெம்செட்டில் ரீசெட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இனிஷியலாக இங்கே வந்து மெம்செட் வந்து எதுக்குன்னா என்னோட டைனமிக் ப்ரோக்ராமிங்கை ரீசெட் பண்ணிக்கிறதுக்கு. இந்த டிபியை வந்து -1 அப்படின்னு வேல்யூ செட் பண்ணி வச்சிரு அப்படின்னு ரீசெட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த டிபியோட சைஸும் கொடுத்துருவோம். இந்த டிபிக்குள்ளே வந்து நம்ம ஸ்டேட் அனுப்புவோம். நான் இந்த பிரான்ச் வழியாக வந்திருக்கேன், நம்ம இங்கே நிறைய பிரான்ச்சஸாக பிரிக்கிறோம்ல, ஸோ இந்த பிரான்ச் வழியாக நான் ஆல்ரெடி வந்திருக்கேன்னா அப்படின்னு செக் பண்ணுவேன். ஆல்ரெடி வந்திருந்தேன்னா அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சோ அதை நான் டைரெக்டாக எடுத்துருவேன். ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஸ்டேட் வந்து நான் ஆல்ரெடி வந்திருக்கேனா இந்த பிரான்ச் வழியா அப்படின்னு பார்ப்பேன். அது வந்து -1 வச்சு -1 வந்துச்சுன்னா நான் புதுசாக இந்த பிரான்ச் வழியாக வரேன்னு அர்த்தம். இதுவே -1 வரல அப்படின்னா இந்த பிரான்ச் ஆல்ரெடி நான் கால்குலேட் பண்ணிட்டேன் அண்ட் அதுக்கான ஆன்சர் வந்து நான் ஆன்சர்னு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன், அது உனக்கு டேரெக்டாக கொடுத்துருந்தேன் அப்படின்னு இந்த டிபியு கொடுத்துருவோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த பிரான்ச் வழியாக ஆல்ரெடி வந்திருக்கேனா அப்படின்னு -1ஓட செக் பண்ணுறேன். -1 வந்துச்சு அப்படின்னா நான் வரலன்னு. இதுவே எனக்கு -1 வரலை அப்படின்னா ஆல்ரெடி இந்த பிரான்ச் வழியாக நான் வந்திருக்கேன்னு அர்த்தம். ஸோ அதனால டேரெக்டாக இந்த டிபியோட வேல்யூ அப்படியே சென்ட் பண்ணிடுவேன். இந்த டிபிக்குள்ளே வந்து எவ்வளோ வேவினஸ் கண்டுபிடிச்சிருமோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும் ஆன்சர் வழியா. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த பிரான்ச் வழியாக நான் புதுசாக வரேன் அப்படின்னா -1 இருக்குமா, அப்படி -1 இருந்துச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் லிமிட்டை கண்டுபிடிக்கிறேன். 0லேருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் நான் போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன். சப்போஸ் என்னோட ஸ்மால் வந்து ட்ரூவாக இருக்குது, இது வந்து டெர்னரி ஆப்ரேட்டர், என்னோட ஸ்மால் வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா நான் 0லேருந்து 9 வரைக்கும் லிமிட் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட பொசிஷன் என்ன, இப்போ என்னோட பொசிஷன் வந்து 3னா 0லேருந்து 3 வரைக்கும் எடுத்துக்கலாம், அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். அண்டு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பொசிஷனை வந்து அப்டேட் பண்ணுவோம். இப்போ என்னோட பொசிஷன் வந்து 4ன்னு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பொசிஷன் நான் 3க்கு போகணும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், பொசிஷன் +1 அந்த மாதிரி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வேல்யூஸும் நம்ம அப்டேட் பண்ணுவோம். பொசிஷனை மட்டுமே அப்டேட் பண்ணக்கூடாது. பொசிஷன் கூட நம்ம என்னென்னலாம் தரோம், சம்மு தரோமா, ஸோ சம்மை வந்து அப்டேட் பண்ணுவோம். சம்மையை அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு 5 வேவினஸ் கிடச்சிருக்கு, அதாவது 5 பீக் ஆர் வேல்யூஸ் கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்து வந்து எனக்கு என்ன பீக்ஸ் ஆர் வேல்யூஸ் கிடைக்க போதோ அதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு டோட்டல் கவுண்ட் கிடைக்கும். ஸோ சம்மை வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக 2வது டிஜிட் என்ன வருதோ அதை நான் எடுத்துக்கிறேன். அண்ட் ப்ரீவியஸ் டிஜிட் என்ன வருதோ அதை அப்டேட் பண்ணுறேன். ஸ்மாலே அப்டேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நான்-0வே நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து என் ஸ்மால் வந்து என்னென்னா நியூ ஸ்மால், இதை வந்து வச்சுனா நம்ம ஸ்மாலை வந்து அப்டேட் பண்ணுவோம். என் ஸ்மால்குள்ளே வந்து எய்தர் ஸ்மால் வந்து ஸ்டோர் ஆகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஐயோட வேல்யூ வந்து பொசிஷனோட கீழே இருக்குது. இப்போ எனக்கு ஐயோட வேல்யூ என்ன, இனிஷியலாக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுதா, இந்த ஃபார் லூப் வழியாக பார்த்தோம் அப்படின்னா ஐ வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி லிமிட் வரைக்கும் போகுது. என்னோட வேல்யூ வந்து இந்த பொசிஷன் வந்து நான் 3யா, ஐ வந்து 0லேருந்து இருக்குன்னா அந்த ஐயோட வேல்யூ கரெக்டாக லெஸ் தென் பொசிஷன் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 3 கீழே இருக்குது 0. ஓகே, அப்படின்னா நம்ம என் ஸ்மால் வந்து ட்ரூ அப்படின்னு அப்டேட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நான்-0வே நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ஜெட் அப்படின்னு நான் போட்டிருந்தேன். இதில் வந்து எய்தர் என்ஜெட் ஸ்டோர் ஆகட்டும் ட்ரூவாக இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைன்னா ஐ வந்து ஈக்குவல் டு 0 இல்லை நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணுறேன். ஏன் நான் இதை செக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சப்போஸ் வேல்யூஸ் வந்து ஒரு 30 40 அந்த மாதிரி கழிச்சு எனக்கு 1 2 3 அந்த மாதிரி வரலாம். ஸோ இதை எடுத்தோடனே நான் 0ன்னு அசியூம் பண்ணி கொடுத்துடாம ஜீரோஸ் கழிச்சுனா எனக்கு 1 2 3லாம் வருது
அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நான் ஜீரோ வச்சு செக் பண்ணலாம். எனக்கு சப்போஸ் நான் ஜீரோஸ்லாம் வந்துச்சுன்னா நான் அப்படியே பொசிஷனை மாற்றிடுவேன். இப்போ எனக்கு நான் ஜீரோன்னு வருது அப்படின்னா என்னால் பீக்ஸ் அண்ட் வேல்யூஸை எடுக்க முடியாது. என்னோட பொசிஷன் வந்து இப்போ இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து என்னோட பீக் அண்ட் வேல்யூஸை வந்து எடுக்க முடியாது. அதனால நான் என்னோட பொசிஷனை அப்டேட் பண்ணணும். பொசிஷன் அப்டேட் பண்ணனா பொசிஷன் +1. ஸோ இந்த இடத்துக்கு போவோம். மறுபடியும் இதில் பீக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் பொசிஷன் +1. அதுக்கு வந்து பீக் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. மறுபடியும் பொசிஷன் +1 இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணுவோம் என்னோட பீக் இருக்கா வேல்யூ இருக்கா அப்படின்னு. ஏன்னா இது வந்து நான் ஜீரோ. ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட் நான் ஜீரோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். நான் ஜீரோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி நியூ நான் ஜீரோவில் கொடுத்துருக்கோம். அப்படி நான் ஜீரோ வந்துச்சு அப்படின்னா நம்ம பீக் அண்ட் வேல்யூயை கண்டுபிடிப்போம் இந்த இடத்துல. அப்படி இல்லை எனக்கு ஜீரோஸாக வருது அப்படின்னா நம்ம வந்து ஆன்சருக்குள்ளே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஆன்சர் += கொடுத்து ஆன்சரை வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த ஆன்சருக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுவோம். எவ்வளோ வேவினஸ்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமோ அது எல்லாத்தையும் இந்த ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி மறுபடியும் இந்த சால்வ் ஃபங்க்ஷனை வந்து ரிகர்சிவாக ரன் பண்ணுவோம். டில் நம்ம அந்த லிமிட்டு இல்லை அந்த ரேஞ்ச் வந்து முடிகிற வரைக்கும் இது வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால தான் வெறும் பொசிஷனை மட்டுமே அப்டேட் பண்ணுவோம். பொசிஷன், அதுக்கப்புறம் ஸ்மால் வந்து இருக்கா இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா, அதுக்கப்புறம் ஜீரோ இருக்கா இல்லையா, நான் ஜீரோஸா இல்லை ஜீரோஸா அப்படின்னு இதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனாக கொடுக்குறோம். இப்படி இல்லை எனக்கு நான் ஜீரோ வேல்யூ எனக்கு 1, 4, 3, 5 அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ வருதுன்னா அது வந்து நான் பீக்கா இல்லையா அப்படின்னு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். பொசிஷன் வந்து மாற்றணும் அப்படின்னா என்னோட ப்ரீவியஸ் வேல்யூவும் மாறும், நான் ப்ரீவியஸ் வேல்யூவும் வரும். இப்போ என்னோட பொசிஷன் வந்து இங்கே 3ன்னு இருக்குது. பொசிஷனை வந்து அப்டேட் பண்ணி 5ன்னு மாற்றுறேன் அப்படின்னா பொசிஷன் +1 கொடுத்துடலாம். பட் என்னோட ப்ரீவியஸ் வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா நான் என்னென்ன அப்டேட் பண்ணுவேன், கரண்ட்டாக இப்போன்னா ஐ தான் என்னோட பொசிஷனு. ஸோ அப்படின்னா ப்ரீவியஸ்க்குள்ளே ஐயை ஸ்டோர் பண்ணிடுவேன் அப்டேட் பண்ணுறதுக்கு. அதுதான் நியூ ப்ரீவியஸ் ஐ. அதேமாதிரி ப்ரீவியஸ் 2க்குள்ளே வந்து இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணிடுவேன். அதெல்லாம் நியூ ப்ரீவியஸ் 2க்குள்ளே வந்து ப்ரீவியஸ். இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் போட்டு ப்ரீவியஸ் 2 அண்ட் ப்ரீவியஸ் 1 வந்து 10க்கு ஈக்குவலாக இருக்கக்கூடாதுன்னு செக் பண்ணுறோம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம பிரான்ச்சில் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நம்ம போக முடியும். இங்கே வந்து நம்ம 10ன்னு எடுக்க முடியாது. அதேமாரி ப்ரீவியஸில் வந்து 1லேருந்து 0லேருந்து 9 வரைக்கும் வரலாம். 0லேருந்து 9 வரைக்கும் வரலாம் இந்த எலமெண்ட்டும். இந்த எலமெண்ட்டும் 0லேருந்து 9 வரைக்கும் வரலாம். பட் ப்ரீவியஸில் வந்து நல்லா 10ன்னு டேரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. 10ஐயே நம்ம பிரித்து தான் ஸ்டோர் பண்ணணுமே தவிர 10 அப்படியே எடுக்க முடியாது. 10ன்னு வந்தால் இன்வேலிட். அதனால நம்ம செக் பண்ணுறோம் என்னோட ப்ரீவியஸ் 2லையும் ப்ரீவியஸ்லையும் 10ன்னு ஏதாவது வேல்யூ வருதா அப்படின்னு. அப்படி வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், அப்படியே ஸ்கிப் ஆயிடும். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா நம்ம வந்து பீக்கு அப்படின்னா வேல்யூ வந்து செக் பண்ணுறோம். இந்த பீக் வேல்யூ எப்படி செக் பண்ணுறோன்னு நான் நேற்று வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ மிடில் எலமெண்ட் வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டோட பெருசாக இருக்கணும் அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட பெருசாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பீக். இதுவே என்னோட மிடில் எலமெண்ட் வந்து லெஸ் தென் ப்ரீவியஸ் எலமெண்ட் அண்ட் லெஸ் தென் நெக்ஸ்ட் எலமெண்ட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வேல்யூ. ப்ரீன்னு போட்டுக்கல, இதுதான் ப்ரீவியஸ் எலமெண்ட். இந்த ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து இங்கே மிடில் எலமெண்ட். ப்ரீவியஸ் 2 எலமெண்ட் தான் ப்ரீவியஸ் எலமெண்ட் அண்ட் ஐ தான் நெக்ஸ்ட் எலமெண்ட். ஸோ என்னோட ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து கிரேட்டராக இருக்கா ப்ரீவியஸ் 2 அண்ட் ஐயோட அப்படின்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணி ட்ரூன்னு வந்துச்சுன்னா அது பீக்கு. ட்ரூன்னு வந்துச்சுன்னா பைனரியில் 1ன்னு அர்த்தம். ஸோ அந்த 1ஐ வந்து நம்ம நியூ சம்மோட ஆட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லை வேல்யூன்னு வருது, என்னோட ப்ரீவியஸ் எலமெண்ட் வந்து ப்ரீவியஸ் 2 விட கம்மியாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் எலமெண்ட் நான் ஐயை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்குன்னு ட்ரூ வேல்யூனால நியூ சம்குள்ளே 1ன்னு ஸ்டோர் பண்ணிடுவோம். அண்ட் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆன்சருக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறேன். எனக்கு வந்து எவ்வளோ வேவினஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு நான் ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி அந்த ரிகர்சிவாக கால் பண்ணுறேன். எப்படி கால் பண்ணுறேன்னா பொசிஷன் அப்டேட் பண்ணுறேன் அண்ட் சம்மை வந்து கேரி பண்ணுறதுக்கு வந்து நியூ சம் கொடுக்குறேன் அண்டு ப்ரீவியஸ் 2 எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். என் ப்ரீவியஸ் 2, என் ப்ரீவியஸ், என் ஸ்மால் வச்சு ஸ்மாலாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் நியூ நான் ஜீரோ இருக்கா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு அதுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபைனலாக இந்த ஃபார் லூப் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிரான்ச்சில் எவ்வளோ வேவினஸ் இருக்குது, அதாவது பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம ஆன்சருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுவோம். அந்த ஆன்சரை வந்து இந்த பிரான்ச்சுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தேன், அதாவது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே. நான் இந்த பிரான்ச் வழியாக வந்தேன், 1200ன்னு ஒரு பிரான்ச் வழியாக வந்திருக்கேன் அண்ட் அதுக்கான வேல்யூ வந்து ஒரு 50 இருக்குது, 20 இருக்குது, இல்லை 47 இருக்குது. இந்த மாதிரி வேல்யூ வந்து நான் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருந்தேன் டிபி. இதுவே நான் இன்னொரு வாட்டி மறுபடியும் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆன்சர் கொடுத்துரும். நீங்கள் ஆல்ரெடி இந்த பிரான்ச் வழியாக வந்திருக்கீங்க, இதோட ஆன்சர் வந்து 47. ஸோ இந்தாங்க 47 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துரும். நம்ம மறுபடியும் ரீகல்குலேட் பண்ண தேவையில்ல. அதனால தான் டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து இதில் பெஸ்ட்டு. அண்ட் இப்படி தான் இந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆக்சுவலாக இது ரொம்ப ஹார்டான விஷயம். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபஸ்ட் டைம் கற்றுக்கிறதுனால இட்ஸ் ஓகே. நம்ம போக போக இன்னும் ஈஸியாக அதை கற்றுக்கலாம். ஏன்னா அப்கமிங் ப்ராப்ளம்ஸும் இதே மாதிரி நிறைய சிமிலர்ஸாக வரும்.
அண்ட் மீடியம் ப்ராப்ளம்ஸில் சப்போஸ் நம்ம டைனமிக் ப்ரோக்ராமிங் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்போனா நம்ம கோட் பண்ண நம்மளுக்கு இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்காக இன்னும் ஈஸியாகிடும். அண்ட் ஓகே, நம்மளுக்கு வந்து கிடச்சிட்டு நான் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ யா, நம்ம வந்து இந்த ப்ராப்ளமை இப்போ சால்வ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய டிஎஸ்ஏ வீடியோஸ் அண்ட் டெக் ரிலேட்டட் வீடியோஸ், எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நம்ம சேனல் நிறைய வரப்போகுது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி கண்டென்ட்லாம் இந்த சேனலில் போடணும், லைக் எனக்கு வந்து இப்போது இந்த ஏஐ பற்றி சொல்லித்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எந்த ப்ரோக்ராமிங்கை பற்றி சொல்லித்தாங்க, ஏதாவது கோடிங் டிப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது ஃபீட்பேக், இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இன்னும் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படின்னு கீழே ஃபீட்பேக்கும் கொடுத்துருங்க உங்களோட கமெண்ட்ஸில். திஸ் இஸ் யர் ஆஸ்காதி சைனிங் ஆஃப்.